தமிழ் சினிமால நிறைய காதல் படங்களை நம்ம பார்த்துருக்கோம். பட் என்ன இருந்தாலும் ஆனந்த் எல் ராயை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அவருடைய கிளைமேக்ஸ்ல அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ட்விஸ்ட் அந்த டிராவல் தான் அந்த படங்களை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டும். மற்ற காதல் படங்களுக்கும் அவர் தான் அந்த மிக முக்கியமான டிஃப்ரென்ஸை அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவரால் காட்ட முடியுதோன்றது எனக்கு தோணுச்சு. அதுக்கு தொடர்ந்து ஒரு 3 படங்கள் சாட்சியாக இருக்குது. இது 3வது படமாக தேரே இஷ்க் மேன் அவர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் கிளைமேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே அவர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸாம்பிள், பயங்கர வயலண்ட்டாக இருக்கும் ஒரு பையன், பட் அவனுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வலி இருக்கு. அதன் காரணமாக அவன் என்ன யோசிக்கிறான்னா, நமக்கு எதிர்க்க யாருமே இருக்கக்கூடாது, அதாவது நம்மளை எதிர்க்கிற மாதிரியான ஒரு இடத்துல யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டுமே அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஹீரோயினுடைய போர்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வைலன்ஸே வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வைலன்ஸே வேணாம்னு பண்றாங்கல்ல, அவங்க பண்றது ரொம்ப சைலண்டான பயங்கர வயலண்டான ஒரு வைலன்ஸா இருக்கு. இப்படிப்பட்ட 2 பேர் எப்படி ஜாயின் பண்ண போறாங்க, அவங்க லைஃப் எப்படி டிராவல் ஆக போகுது, அவங்க லைஃப்ல என்னென்ன பிரச்சனைலாம் வருது. அதை தாண்டி ஒரு சில படம் நம்ம பார்க்கும்போது பயங்கரமா மனசெல்லாம் அப்படியே கனத்த இதயத்தோட நம்ம இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஏதோ பெரிய அளவில் மிஸ் பண்ற மாதிரி ஒரு எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வரும். இதை தாண்டி படம் போயிட்டே இருக்கும்போது போதும், என் லைஃப்ல ஏற்கனவே ஏகப்பட்ட சோகம் இருக்கு, இது இல்லாமல் கூடுதலாக வேற இந்த சோகம்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த தேரே இஷ்க் மேன் இந்த வாரத்தோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். டி ஏற்கனவே ஒரு 2 படம் டைரக்டாக ஹீரோவாக ஹிந்தியில் பண்ணிட்டாரு. 3வதாக மீண்டும் ஆனந்த் எல் ராய் கூட இணையிறாரு. அது ஒரு லவ் படம்னும் போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். லவ்வில் என்ன புதுசாக பண்ணிட போகிறாங்க? லவ்வில் எப்பயுமே புதுசு இருக்காது, ஆனால் லவ் எப்பயுமே புதுசாக தான் இருக்குன்றத காட்டக்கூடிய ஒரு படமாக தான் இந்த தேரே இஷ்க் மேன் இருந்தது. அதுக்கு ரீசன், எந்த படமாக இருந்தாலும் படம் பார்த்துட்டு நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சுனாலே அந்த படம் ஒரு ஹிட்டு படம் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்கும். அது வணிக ரீதியாக என்ன நம்பர்ஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் அடுத்து. நம்ம அந்த படம் ரிப்பீட்டில் பார்க்க வைக்குதுல, அந்த படத்தை பற்றி நமக்கு யோசிக்க வைக்குது, அந்த படத்தை பற்றி 2-3 பேர்கிட்ட பேச வைக்குது. நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த படத்தில் நடந்திருக்கும், அதை நமக்கு ஞாபகப்படுத்த வைக்குது. இப்படி பல மெமரிஸை ஒரு படங்களால் கிரியேட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் நான் தேரே இஷ்க் மேனை பார்க்குறேன். முக்கியமாக ஆனந்த் எல் ராயோடைய ரைட்டிங்காக இந்த படத்தில் கேரக்டர்ஸுக்கு நிறைய எழுதியிருந்தாரோ அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஹீரோ தனுஷ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அவருடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பயங்கர வைலண்ட்டாக மிகப்பெரிய கோவத்துக்குள்ளே இருக்க ஒரு ஆள். அவர் எதுக்கு என்ன காரணத்தினால அவ்வளோ கோவப்படுறாரு, அண்டு அவருடைய கோவம்ன்றது என்ன காரணத்தினால வருதுன்னா, அவருக்கு ஈக்குவலாக யாரும் எதிர்த்து நின்றுடக்கூடாது, அப்படி இருந்தால் ஒரு கோவம் வருது. அப்படி இருக்க ஒரு மனுஷன் வைலன்ஸே வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோயின், பட் அவங்க பண்ணுற வைலன்ஸ் வாரெலாம் ஒரு விஷயமே கிடையாது, அதை விட ஒரு பெரிய வைலன்ஸ் அவங்க ரொம்ப சைலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட 2 பேர் ஒரு பாயிண்ட்ல இணைகிறாங்க. அவங்களுடைய லைஃப் ஜேர்னி எப்படி இருக்க போகுது, அவங்க இணைஞ்சதுனால 2 பேருடைய வாழ்க்கையும் எந்த அளவுக்கு செதஞ்சு போகுதுன்ற காட்டக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த தேரே இஷ்க் மேன் இருக்கு. அதில் நிறைய பாக்ஸ் ஆனந்த் எல் ராய் டிக் பண்ணதை எனக்கு பிடிச்சிருந்தது. என்னன்னா, நம்ம எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான வாழ்க்கைன்றது ரொம்ப சரியான ஒரு வாழ்க்கையா இருக்கு, அதுல நம்ம அச்சீவ் பண்ணிட்டானாலே லைஃப்ல சக்சஸான ஒரு ஆள். எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், நம்ம வீட்டில் ஒரு சில பேர் ரொம்ப ஏழையா இருப்பாங்க, ஓவரால் ஃபேமிலியில பொறுத்த வரைக்கும், அந்த செயினை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்மளே நிறைய பணக்காரங்க இருப்பான், அவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் யார் யார் வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, யார் யார் என்னென்ன கோத்ரூ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷன்றது 2 பேருக்குமே ஒன்னா தானே இருக்கு. அங்கே காசு நிறைய இருக்குன்றதுனால அங்கே ஸ்பெஷலாக சந்தோஷன்றது ஒன்று மாறப்போதான்னு கேட்டால் கிடையாது. அதன் காரணமாக அந்த பாக்ஸை கோட் பண்ணி அதில் ஒரு பஞ்ச் லைனை வச்சு ஒரு ட்ராவல் பண்ணதாக இருக்கட்டும், 2வது ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பையனாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்காங்கன்ற பட்சத்தில் ஒரு பணக்கார பொண்ணு எப்படி ஒரு பையனை பார்க்குறா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அதை இந்த கதையில் சொன்ன அந்த விதம். ஏன்னா எல்லாரும் அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட உடம்புக்காக மட்டும்தான் அவன் இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் அந்த ஒரு இடத்துல பிரேக் பண்ணுறான். ஹே லூஸ் மாதிரி பண்ணாத, நான் அது மெயின் மோட்டிவாக எனக்கு இல்லை, எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்களே எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற அந்த டிசிஷன் மேக்கிங்காக ஒரு சீன் பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பயங்கர ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்ஸை இந்த கதைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அண்ட் ஓவராலாக எனக்கு இந்த படம் ஒரு பெரிய பெயின் இருந்ததோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த படத்தை பற்றி நிறைய யோசிக்க வச்சதோன்றது தோணுச்சு. படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப தாகமாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு படத்தை இந்த வாட்டியும் ஆனந்த் எல் ராய் கொடுத்துருக்காருன்றது
தோணுச்சு. அண்டு அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 2 படங்கள் பண்ணியிருக்காருல்ல தனுஷ் அவர்கள் கூடிய, அதுலேருந்து ஒரு கனெக்டை கொண்டு வந்து இதை வந்து ஒரு ஆனந்த் எல்ராய் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு கனெக்ட் பண்ண அந்த விதமாக இருக்கட்டும், இப்படி எல்லா பாக்ஸ்லையுமே வந்து ஒரு படமாக பர்ஃபெக்டாக லேண்ட் ஆயிருக்கோ அப்படின்றது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. முக்கியமாக தனுஷ் அவர்களுடைய ஆக்டிங் பற்றி சொல்லி ஆகணும். அண்ட் அவருடைய தாட் ப்ராசஸாகவே வந்து ரொம்ப கரெக்டாக ஒன்று ஜட்ஜ் பண்ணி போயிட்டு இருக்காருன்னு தோணுச்சு. வெறும் நம்ம டேரெக்டாக ஹிந்தி படம் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் இங்கே தமிழில் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு நிறைய ஆக்ஷனாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் நடுவில் ஒரு டைரக்டாக லவ், ஒரு பெரிய லவ் படம் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே அவர் வரல. அவர் அந்த ஸ்பேஸையும் எப்படி ஃபில் பண்ணுறாருன்னா, ஹிந்தியில் நம்ம பண்ணும்போது அங்கே அவர் என்னதான் இங்கே எஸ்டாப்ளிஷ்டான ஹீரோவாக இருந்தால் கூட அங்கே அவர் வந்து ஒரு நியூ ஃபேஸ் தான். ஒரு 3வது படம் தான் இங்கே ஹிந்தியில் பண்ணுறாருன்னும் போது அங்கே லவ்ன்ற டாபிக் தான் அவர் அடுத்தடுத்து ரீச் பண்ணுன்றத ஒரு முடிவு பண்ணிடுறாரு. அப்படி லவ் படம் பண்றாரு, அதையும் இங்க டப் பண்ணி இங்கேயும் அந்த ஸ்பேஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்னல தொடர்ந்து ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு முழு நீள லவ் படம் பண்ணா கரெக்டா இருக்கும், அந்த ஸ்பேஸையும் ஒரு ஃபில் பண்றாரு. இப்படி பயங்கர கால்குலேட்டிவா ஒரு ஜோனுக்குள்ள ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது அவருடைய கரியர்லயும் சரி, ஃபேன்ஸாவும் ஆடியன்ஸாவும் படம் பார்க்குற நமக்கும் சரி ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்ற ஒரு ஃபீலும், அவருடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் எனக்குள்ள வந்தது. அதையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அண்ட் தனுஷோடைய நடிப்பு சும்மா வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒருத்தன் உண்மையாகவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு மேலே பெரிய லவ் இருக்கும்போது அந்த பொண்ணை அடிக்கலாம் முடியாதுல்ல, லவ் தான் பண்ண முடியும். அந்த இடத்துல அவன் எப்படி உடஞ்சி செதஞ்சு அந்த பொண்ணுக்காக அழுவான் அப்படின்றத வேறு வேரியேஷனில் வேறு இடங்களில் பயங்கரமாக அழுது நம்மளையும் அழ வச்சு வேடிக்கை பார்க்குறாரு. ஒரு பிளாஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப டெப்த்தாக இன்டென்ஸாக இருந்தது. அந்த ஓவரால் படமே வந்து அவருடைய கேரக்டரைசேஷனாலையும் அவர் கொடுக்குற அந்த எமோஷனல் பவராலையும் இன்னும் பயங்கரமாக உயிர் பெறுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. நீங்கள் எந்த ஜோனில் வேணால் தனுஷரில் வைக்கலாங்க. ஏன்னா இந்த படத்துலேயே வந்து நான் லீனியராக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு ஆளாக இருக்காரு. கட் பண்ணிங்கன்னா பாஸ்டில் அவர் ஜாலியாக இருக்காரு. ஆனால் ஜாலியாக இருக்கும்பொழுதும் அவருக்குள்ள ஒரு வலியும் வேதனையும் இருக்குது. அண்ட் எல்லாரும் சொல்லுவாங்களே, நம்ம லவ் பண்ற பொண்ணை பார்க்கும்போது எங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு, அது எல்லாரும் தப்பா ஒரு தாட் ப்ராசஸ்குள்ள புரிஞ்சுப்பாங்க. எப்படி அம்மாவை லவ் பண்ற பொண்ணை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கேர் பண்ற பாயிண்ட்ல தான் அவங்க சொல்றாங்க. அவங்க இப்ப அம்மாவை மிஸ் பண்ற அந்த ஜோனுக்குள்ள இந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்றான்றத மட்டும் தான் சொல்றாங்க. இது ஓவராலாவே அது ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஒன்று எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்களே, அது இது வரைக்கும் எந்த படத்துலையும் ஒரு கிளாரிட்டியா பேசி இருக்க மாட்டாங்க. அந்த படத்துல அதையும் ஒன்று ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. தனுஷ் வந்து ஒரு பொண்ணோட பேரா சொல்லுவாரு, அவங்க அம்மா பேரை கேட்கும் போது அப்போ அவர் நிறைய பேரை சொல்லிட்டு கடைசியில வேற ஒரு இடத்துல வேற ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இது பேசும்போது ரொம்ப அழகா ஒன்று லேண்ட் ஆச்சு. அந்த இடத்துல அந்த பையன் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு லவ் பண்றான் அப்படின்றது அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்டா இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட ஏன் அதை சொல்றான் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அந்த பொண்ணு அந்த எந்த அளவுக்கு அவன் லவ் பண்றான், அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுடைய ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அவளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த அளவுக்கு அவளை அக்செப்ட் பண்ண வேணான்னு தோண வைக்குது அப்படின்ற அந்த கிராஃப்டாக இருக்கட்டும். படத்தில் வந்து லவ் யூன்ற வார்த்தை இல்லாமையே இந்த அளவுக்கு லவ்வை சொல்ல முடியுமான்னு காட்டக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் எனக்கு அமைச்சிருந்தது. அண்டு ஓவராலாக ட்ராவல் எனக்கு என்னன்னா, டெக்னிக்கலாக பொறுத்த வரைக்கும், சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அந்த 2 வேரியேஷன் இருக்கு. அந்த 2 வேரியேஷன் கலரில் மட்டும் இல்லாமல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப அழகாக ஒன்று காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக வந்து தனுஷ் அவர்கள் ஏழையா இருக்காரு, ஹீரோயினோட அப்பா வந்து பயங்கர பணக்காரராக இருக்காருன்னும் போது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஏழைகள் எப்படி இருப்பாங்க, அவர் எப்படி அந்த ஏழைகளை ட்ரீட் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜிங்காக இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி சைடில். அதுக்குன்னு கொடுத்த ஒரு கலர் டோனாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று இருந்துச்சு. இப்போ ப்ராமிஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராவல் பண்ணுது லைஃப்பில் அப்படின்னு அதை ஜட்ஜ்மெண்ட்லாம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும். இன்னொரு பாயிண்ட்ல என்னன்னா, டைலாக்ஸ் எல்லா படத்துலையும் ஸ்பெஷலான டைலாக்ஸ் அமையாதுங்க. இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, லவ்ன்றது உண்மையாகவே என்னன்னு தெரிஞ்சுக்க போகிற கடைசி ஜென்ரேஷன் நம்ம தான், இதுக்கப்புறம் லவ்வுக்கு பல பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த டைலாக்லாம் தியேட்டரே எரப்டாய் கிளாப்ஸ் அடித்து கிழிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் உண்மையான லவ் ஒன்று தேவைப்படுது. பட் அதை தான் நீங்கள் வேறு எமோஷனுக்குள்ளேயோ இல்லை சுற்றி இருக்கவங்களாலேயோ இல்லை படங்கள் மூலியமாவோ வேறு ஏதோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வேறு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்க வச்சிருக்குன்றதே எனக்கு அந்த டைலாக் மூலியமா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் மூலியமா புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் ஓவராலா வந்து எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் லீனியர் கட்டில் இருந்துச்சு. இந்த நான் லீனியர் கட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா லேண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் எனக்கு புதுசா இருந்துச்சு, பாஸ்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கட்டுன்னு நான் லீனியரா போக எனக்கு பாஸ்ட் ப்ரெசன்ட்ன்ற டிஸ்டர்பன்ஸே இல்லாம கதை போச்சு.
அந்த அளவுக்கு அந்த கதை போயிருக்கு அப்படின்றது காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்டிங் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்து எடிட் டேபிள் இந்த அளவுக்கு பிக்சர் பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ண முடியுமோன்றது என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஒன்று ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அண்டு ஓவராலாக என்னதான் வந்து ஒரு கப்புலாக லவ் பண்ணி இருக்காங்க, அது சொல்கிறாங்களோ சொல்லலையோ அப்படின்றத தாண்டியும் லவ் அப்படின்றது ஒன்று நடந்துருச்சுன்னா யாராக இருந்தாலும், அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் மனா போவாங்க அப்படின்றத ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பக்கத்தில் காட்டக்கூடிய ரொம்ப இன்டென்ஸான ஒரு லவ் ட்ராமாவை தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். உங்கள் லைஃப்பில் ஏதாவது லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கலாம், இல்லை லவ் ஃபெயிலியரே ஆகக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். அப்படி இருக்க ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. இதுதான் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.